ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின பேசிக்ஸ். ஆன் அன் ஆவரேஜ் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து சம்வேர் பிட்வீன் 2 and 4% இருக்குது. எவ்ரி இயர் 2 and 4% வந்து இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸில் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம S&P 500 லாஸ்ட் ஒரு 5 இயர் டேட்டா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இண்டெக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த கம்பெனிஸ்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செக்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மேபி அதில் டாப் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். டேக்ஸ் போட்டுட்டாங்க, பட் இருந்தாலுமே வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து கிரிப்டோவில் வாங்கிக்க முடியும். யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் கிரிப்டோ மார்க்கெட் வந்து பயங்கர பூமிங்கில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஆல்ட் காயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஆல்ட் காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. சரி, இந்த 2 கண்ட்ரியை தவிர நம்மளால் வேறு எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாதா, எதை பற்றியுமே யோசிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி துபாயோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கர பூமிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபிசிக்கல் அசட்ஸ். எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கோல்டை பற்றி நான் பெருசாக யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். உங்களுக்கே தெரியும் கோல்டு போய் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எதுக்கு வாங்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும்னு தெரியும். அது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக பண்ணுற விஷயம். அதை தாண்டி ரியல் எஸ்டேட்டும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரியல் எஸ்டேட் ஏன் நம்ம மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு டேஞ்சிபிள் அசட் நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் நல்லா அப்ரிஷியேட் ஆகும். அண்ட் அதை வந்து நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இப்போ வீடாக வாங்குகிறோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் ரெண்டல்ஸ் கொடுக்கலாம். லாங் டேர்ம் ரெண்டல்ஸ்னால் வாடகை கொடுறது, ஷார்ட் டேர்ம்னா அந்த Airbnb அந்த மாதிரி கொடுக்குறது. அண்ட் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பில்டர்ஸ் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்து ஃபிசிக்கல் அசட் கிளாஸில் ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து என்ன ஆப்ஷன் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? ஒன்று இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்போம், ஏன்னா அது நம்மளோட ஹோம் கண்ட்ரி, மேபி பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஆள் இருப்பாங்க. இல்லை நெதர்லாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்போம், ஏன்னா நம்ம இருக்கிற இடம் நம்ம கண் முன்னாடி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் இதில் ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு நம்ம குயிக்காக பார்ப்போமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹவுசிங் லோன்ஸ் கொடுக்குறாங்க, நெதர்லாண்ட்ஸ்லேயும் ஹவுசிங் லோன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே வந்து நமக்கு வந்து 8% ஒரு 8 to 9% இருக்குது. நெதர்லாண்ட்ஸில் இன்றைக்கி ஒரு 3 to 5% அந்த ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டினா ஒரு 60% 80% வரைக்கும் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி NRI அப்படின்னா 60% 80% வரைக்கும் கொடுக்குறாங்க. நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லோன் கேப்பிங் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு 80% வரைக்கும் தான் கொடுப்பாங்க, 100% கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து செல்ஃப் ஆக்குபைட் ஹோமுக்கு மட்டும்தான் 100%, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்கு 80% தான் கொடுப்பாங்க. அண்ட் அதோடவே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதிகம். இந்தியாவில் கேட்கவே வேண்டாம், கேபிட்டல் கெயின்ஸ்லாம் வந்து 20% வரைக்கும் போடுறாங்க. அங்கேருந்து ஃபண்டை நம்ம வெளியில் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு TCS வேறு பிடிப்பாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி விற்று நாளைக்கு அதை மொபிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா. நெதர்லாண்ட்ஸில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம். பட் நம்ம ப்ராப்பர்ட்டியாக மெயின்டைன் பண்ணும் போது அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு 10% வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் நம்ம கட்டணும். அண்ட் அதோடவே வந்து இப்போ நம்ம நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறோம், பட் வேர்ல்டு வைட் நம்ம எங்கே ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலுமே வந்து நெதர்லாண்ட்ஸில் நம்ம அதுக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், ப்ரொவைடட் நம்ம அந்த கண்ட்ரியில் கட்டல அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம இந்தியாலையும் நெதர்லாண்ட்ஸ்லையும் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணியிருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சரி, இந்த 2 கண்ட்ரியை தவிர நம்மளால் வேறு எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாதா, எதை பற்றியுமே யோசிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி துபாயோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கர பூமிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அது ரொம்ப வருஷமாகவே அது பூமிங்கில் தான் போயிட்டுருக்கு. பட் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மித் என்னென்னா, துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா செலிப்ரிட்டிஸ் மட்டும் தானே வாங்க முடியும், பயங்கர பணம் வேணுமே, பயங்கர அப்ஃப்ரண்ட் இதுவாக இருக்குமே, நம்ம போய் எப்படி துபாயில் வாங்க முடியும், நம்மளால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க முடியுமா, அதுக்கு ஏதோ ரெகுலேஷன்லாம் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வந்து அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினா நம்ம பேரில் வச்சுக்க முடியாதாமே, அது வந்து கிங்டமாக இருக்கிறதுனால அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினா ராஜாவுக்கு தான் சொந்தம், நம்மளுக்கு சொந்தம் இல்லையா, நம்ம லீஸுக்கு தான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் துபாய் அப்படின்னா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நான் என்னோட பர்சனல் ரீசன் இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய புது விஷயங்கள் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஃபேக்சுவலாக மட்டும்தான் நான் பேசுவேன், சும்மா நம்ம இந்த காற்றுல படம் வரைகிற கதையெல்லாம் இல்லை. என்ன நம்பர்ஸ் என்ன சொல்லுது, ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போமா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து ப்ரைஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் ஆவரேஜாக ஒரு கண்ட்ரிலையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா துபாய் வந்து சம்மர் லைக் 25th பொசிஷனில் இருக்குது. நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அதுக்கு மேலே இருக்குது, இன்க்ளூடிங் நெதர்லாண்ட்ஸ், விச் மீன்ஸ்
தட் துபாயோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து இன்னும் குளோபல் மார்க்கெட்டோட டாப் பொசிஷனுக்கு இன்னும் வந்து சேரல, அது வரத்துக்கு இன்னும் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஒரு டேட்டா வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா? நோ, நம்ம ட்ரையாங்குலேட் பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பேங்கோட பபுள் ரிஸ்க் ரேட்டிங் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2024. ஸோ அதுபடி துபாய் மார்க்கெட் வந்து மாடரேட் ரிஸ்க் கேட்டகரியில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மேர் லைக் ஒரு 0.64 அந்த ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. மாடரேட் ரேட்டிங்னா லைக் 0.5லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னு இருக்குது. விச் மீன்ஸ் தட் ப்ரைஸஸும் க்ரோ ஆகிறதுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸஸ் வந்து பபுள் பர்ஸ்ட் ஆகக்கூடிய கண்டிஷன்லையும் கிடையாது. அதான் பபுள் பர்ஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, ப்ரைஸஸ் எல்லாம் திடீர்னு கிராஷ் ஆகி ஹவுசிங் மார்க்கெட்லாம் உளுந்து ப்ரைஸஸ்லாம் கடகடன் கீழே வரதுக்கு பேர் தான் பபுள் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுபடி பார்த்தோம்னா துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது. 2024 மட்டும் துபாயோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஆன் ஆவரேஜ் 17% வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இது வந்து ஆவரேஜ் தான், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லைக் நம்ம அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம், வில்லாஸ் சொல்லலாம், பீச் ஃப்ரண்ட்டு, ஹை ஃப்ளோர், அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 to 20% வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்குது. சரி, ஓகே, மார்க்கெட்டு க்ரோத் பொட்டன்ஷியல்லாம் இருக்குது, ஓகே. பட் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது. விச் மீன்ஸ் தட் நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்றோம்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாடகைக்கு விட்டோம்னா அங்கேருந்து வரக்கூடிய ரெண்டலுக்குமே நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட தேவை கிடையாது. ஸோ அண்ட் ரெண்டல் ஈல்டுமே பார்த்தீங்கன்னா சம்வேர் பிட்வீன் 8 and 15% வரைக்கும் ரெண்டல் ஈல்டு கிடைக்குது. அந்த 8 and 15 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லாங் டேர்ம் ரெண்டல்லேருந்து ஷார்ட் டேர்ம் ரெண்டல்ஸ் லைக் Airbnb பண்ணுறோம் அப்படின்னாலுமே திஸ் இஸ் டிவன் பை வேரியஸ் ரீசன்ஸ். அதை நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் நம்ம நான் ரெசிடெண்ட்டாக இருந்தோம்னா அப் டு 60% வரைக்கும் நம்ம லோன் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து ஹைலி ரெகுலேட்டட் பை துபாய் கவர்மெண்ட். துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டிக்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே இஎம்ஐயாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் அவங்களுக்கு போகும். அண்ட் அந்த டிஎல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பில்டரோட கிரெடிட் அசஸ்மெண்ட், அவங்களோட கிரெடிபிலிட்டி, அவங்களோட கேப்பபிலிட்டி, அவங்களால எந்த அளவுக்கு டைமுக்கு டெலிவர் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் அவங்க வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ரூவ் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகுதுன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தை அந்த கவர்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடவே பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ் எல்லாமே ஒரு கேரண்டி அமௌண்ட்டையும் வந்து டிஎல்டியில் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்காக. அண்ட் அடுத்தது தாங்க சம மேட்ரு. இங்கே வந்து நம்ம 2 million dirhamsக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டன் வீசா, அதாவது 10 year பிஆர் மாதிரி சொல்லலாமே, 10 year கோல்டன் வீசா கொடுக்குறாங்க நம்மளுக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கும். இது வந்து 10 million வச்சுருந்தாங்க, அது 2 millionக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்தியாவுக்கு நம்ம கரன்சி மூவ் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை யூரோப்புக்கு நம்ம ஃபண்ட் எடுக்கணும்னாலோ அதுக்கும் பெருசாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ரெகுலேஷனும் கிடையாது. ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். கரன்சியும் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த அளவுக்கு 8 to 15% ரெண்டல் ஈல்டு இருக்குது, 20% இயர் ஆன் இயர் அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. எது வந்து இந்த மேட்டர்லாம் ட்ரைவ் பண்ணுது, எதனால் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே உலகறிஞ்ச விஷயம், துபாயில் வந்து ஆயில் ரிசர்வ்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0 அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து டூரிசமில் ரொம்ப ரிலே ஆகியிருக்கிறாங்க. ஸோ டூரிசம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புது பிரேக் த்ரூ வேர்ல்டு ரெக்கார்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் மட்டுமே கிட்டத்தட்ட 18 million விசிட்டர், 2024 மட்டும் 18 million டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க துபாய்க்கு. டூரிசமை தாண்டி அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், பிஸ்னஸ் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் அங்கே வந்து ஃபினான்ஷியல் செக்டர் ஆப்ரேஷன்ஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ புதுசாக அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. நான் முன்னாடி சொன்ன அந்த டெக் செக்டர் இருக்குது இல்லையா, அதை வந்து வேர்ல்டு வைட் பூம் ஆகுது அப்படிங்கிறதுனால இன்னோவேஷன், டெக்னாலஜி அண்ட் கிரிப்டோவுக்கு சம்மந்தமாக துபாயில் வந்து ஏகப்பட்ட புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு. விச் மீன்ஸ் தட் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது, நிறைய பேர் அங்கே வேலைக்கு மூவ் ஆக போகிறாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே ஹவுசிங் ஷார்ட்டேஜும் இருக்குது, அதுக்காக தான் புது ப்ராஜெக்ட்ஸ் வருது. தீஸ் ஆர் த திங்ஸ் தட்ஸ் டிரைவிங் தி அப்ரிசியேஷன் ஆஃப் த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இன் துபாய். இவ்வளோ கதை சொல்லியும் நம்மளுக்கு கன்வின்ஸ் ஆகுமா, கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படியே இன்னும் ஒரு சில ஃபேக்டையும் பார்ப்போமே. துபாயோட விஷன் 2040 அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக இப்போ நான் சொன்ன இந்த வேரியஸ் டாபிக்ஸ் சம்மந்தமாக நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க. டெக் ஹப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் விஷன் 2040 அப்படின்னா சொன்னோன்னே பண்ணிடுவாங்களா? எல்லா கண்ட்ரியும் கொண்டு வரது தான், எல்லாருக்கும் ஒரு விஷன் இருக்கிறது தானே, சொல்கிறது என்ன செய்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலாக அவங்களோட விஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே குயிக்காக பார்த்துருவோம். ஸோ விஷன் 2021 அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க, விஷன் 2015 செட் பண்ணியிருக்காங்க. 2021 தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த டாப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க விஷன் 21 ப்ராமிஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே அமுலுக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. விஷன் 2015 கிட்டத்தட்ட நிறைய டாபிக்ஸ் லைக் புர்ஜ் கலிஃபா, துபாய் மெட்ரோ, பாம் ஜுமேரா,
துபாய் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் லைக் எமிரேட்ஸ் டெர்மினல், துபாய் மாலு, மரீனா, அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அடித்து தூக்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம்னா சொல்கிறது மட்டும் கிடையாது, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதையும் பேஸ் பண்ணி ஓகே விஷன் 2040 இந்த டைரெக்ஷனில் க்ரோ ஆகும், இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்னால இதெல்லாம் அப்ரிஷியேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன் நான் வந்து துபாய்க்கு மட்டும் நான் ஏன் இவ்வளோ ஃபேக்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றியும் கிரிப்டோ பற்றியும் ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஓகே, அதுலேயும் நிறைய ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். பட் இந்த அளவுக்கு நான் எம்பசைஸ் பண்ணல அப்படின்னா ஏன்னா எங்கள் அமௌண்ட் பெருசு இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் லைக் நான் 20% அப்ரிஷியேட் ஆகுது, 10% ஆன் ஆவரேஜ் நம்மளுக்கு ரெண்டல் வந்தாலே 30%. இது வந்து நம்மளோட S&P 500ல் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கூட பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. பட் ஐ லீவ் இட் அப் டு யூ. ஒருத்தவங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை பொறுத்தும் அவங்க டிசைட் பண்ணணும். பட் இந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசினதுலையும் நான் ரிசர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்ககிட்ட ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிக்கிட்டேன். மேபி உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம், டவுட்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரியேஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்லை துபாய் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் என்னோட லிங்கை கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்கிட்ட கால் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ரீச் அவுட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் என்ன ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. பட் அட் த சேம் டைம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபேக்சுவலாக நான் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான பயங்கர இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.